வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரை. தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். எல்லார் வேதாந்தத்தை வைத்து கரங்களை தட்டி அப்படியே இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில ஆண்டவரே, அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய வசனத்தின் மகிமை அப்படியே பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் சிறிது நேரம் பிரசங்கித்த பின்பு நம்ம விசேஷமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இங்கே வேதம்படியா சொல்லுகிறது, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு இயேசு கிறிஸ்து பலமுறை கிட்டத்தட்ட 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினது பரிசுத்த ஆவியின் வல்லமை. எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே உயிர்ப்பிக்கிற வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரமே உண்டு. விசுவாசிக்கிற எல்லாம் கரங்களை உயர்த்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. மரணத்துக்குரிய எல்லா காரியங்களையும் மரணத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனா இயேசு சொன்ன காரியம், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் கடந்து வந்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவியானவர் இல்லாமல் ஜீவன் இல்லை. ஜீவனை ஊதுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. இந்த காலவேளை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த மரணத்தின் கட்டுகள், ஆவிக்குரிய மரண கட்டுகள், மனநிலைமையில காணப்படுகிற மரண கட்டுகள், குடும்பத்துல, திருமண வாழ்க்கையில, நீங்க செய்கிற தொழில இருக்கிற எல்லா விதமான கட்டுகள், மரணம் மரணம் மரணம், ஜீவனே இல்லை, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷைகளோடு பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்ப ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளா இருக்கிற கட்டுகள், எல்லா வேதனைகள், பிசாசு கொண்டு வந்த மரணத்தின் சுவாச காட்டுகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சுவாச காற்று, ரூவா காற்று இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலிருந்து எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வர வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி, எல்லாருக்கும் வெளிப்படுத்தல, அவருடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு சுவாமி
முக்கியமாக கொடுத்த ஒரு கட்டளை பாருங்க. அவர் பரத்திற்கு சொல்வதற்கு முன்பதாக அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து இப்படியே சொல்லுகிறார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஞானஸ்நானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். சபையில் வருகிற எல்லாருமே நம்ம திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மனுஷன் கொடுப்பது, போதகர் கொடுப்பது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஜலத்தினால் ஆகிய அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை அவர்கள் மத்தியஸ்தராக இருந்து நடத்தி வைக்கிறார்கள். ஆனால் தேவன் தாமே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அபிஷேகம் உண்டு, ஒரு ஞானஸ்நானம் உண்டு. அது தண்ணீரினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் அல்ல. இயேசு சுவாமி சொன்னார், யோவான் ஸ்நானம் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், ஆனால் இன்னும் வருகிற சில நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், சபைக்கு ஒழுங்காய் செல்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தோல்வியுள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க. பிசாசுக்கு அடிமைப்பட்டு ஆவி, ஆத்மா, சரீரம், மனதில் கட்டு, குடும்பத்தில் கட்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விடுதலை இல்லை. விடுதலை போறேன்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. எவ்வளவு வேணாலும் ஆராதிக்கலாம், எவ்வளவு வேணாலும் பாட்டு பாடலாம், விடுதலை வராது. எவ்வளவு வேணாலும் காணிக்க கொடுக்கலாம், விடுதலை வராது. விடுதலை எப்போ தெரியுமா வரும்? பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க எப்போ இடம் கொடுக்குறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அபிஷேகம் பண்ணும்போது, உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் போது, அப்பொழுதுதான் உனக்குள்ள ஒரு விடுதலை வருகிறது. பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உன்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறது. உன்னை எது நிரப்புகிறதோ அதுதான் உன்னை இயக்கி கொண்டிருக்கிறது. உன்னை எது ஆட்கொள்கிறதோ, ஆக்கிரமிக்கிறதோ, அதுதான் உன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அருமையான காலவேளை கத்திரி வசனத்தை கேட்கிற எல்லாரும் தயவு செய்து, இந்த உலகத்தில் நீங்க எதை கேட்குறீங்களோ இல்லையோ, சில பணத்துக்காக ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவாங்க, சில நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக போராடி ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் உலக ஆசிரியர் வீடு ஆண்டவரேன்னு சொல்லி நாட்கணக்கில் உபாசம் பண்ணி ஜெபிக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி நீ ஜெபித்தது உண்டா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த ஞானஸ்நானம் உனக்கு தேவை என்பதை நீ இன்றைக்காவது உணர்ந்தது உண்டா? சகோதரனே, சகோதரியே, எத்தனை முறை நீ சபைக்கு விசுவாசியை கடந்து செல்கிறாய்? பிசாசு ஒருவேளை உங்களுடைய மனதை பொய்யை சொல்லி ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, இந்த வரங்கள், இந்த அந்நிய பாஷை எல்லாம் ஒரு சிலருக்கு தான். அவங்களாம் என்னை விட மேன்மையானவங்க, எனக்கு அது கிடையாது என்று பிசாசு உங்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறான்? பொய்களை சொல்லி வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரிடத்தில் எந்த விதமான பார்ஷியாலிட்டி கிடையாது, பாரபட்சம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அருமையான காரியம். அவர் நீங்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது உங்களுக்கு எந்த அளவு அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், இயேசு சுவாமி சொன்ன காரியம், அப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பரத்துக்கு பரமேறி விடுவேன், ஆனா உங்க கூட இருக்க போறவ பரிசுத்த ஆவியானவர். நீ ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு முன்பதாக உனக்கு தேவையானது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது போல இருக்காது. இந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆனா வேதத்தில் பாருங்க, அவர் தம்முடைய அபிஷேகத்தை கேட்கிறவங்களுக்கு தான் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். லூக்கா 11வது அதிகாரம், லூக் chapter 11 verse 11. கரெக்ட். எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கலாமா? வசனத்துல தான் ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்திலிருந்து என்னோட கூட சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். சப்தமா வாசிங்க எல்லாரும். ஹல்லேலூயா. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள்
அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிற காரியத்தை குறித்து இங்கு பேசுகிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்ன காரியம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதை பாருங்க, யார் வேணாலும் கேட்கலாம். அதனை அர்த்தம் என்னவென்றால், யார் வேண்டாலும் பிதாவினிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்க முடியும், கேட்க அனுமதி உண்டு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லுகிற காரியம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவர் சொல்லவில்லை சிலர் பெற்றுக்கொள்ளுவாங்க, சிலர் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று வேதம் சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிற காரியம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிற ஒவ்வொருவரும் சிறு பிள்ளையா இருக்கலாம். நம்ம விபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. சிறு பிள்ளைகள் தான். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை, தம்முடைய அபிஷேகத்தை அவர் மேல் ஊற்றினார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. கேட்காம கிடைக்காது, கேட்காம எதுவுமே கிடைக்காது. அது உங்களுக்குரியதாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காய் கொடுக்க ஏற்கனவே ஆயத்தப்படுத்தின காரியங்கள், ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கேட்டாதான் உனக்கு கிடைக்கும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு பெற்றுக்கொண்டவங்க எல்லாமே கேட்டாங்க, அதை விரும்பினாங்க, அதற்காக ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்தாங்க. இன்னைக்கு அநேகர் அதை கேட்கறதில்ல. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவரிடத்தில் அந்த பரிசுத்த ஆவியின் மதிப்பை உணர்ந்து, அதன் பொக்கிஷத்தை உணர்ந்து, அதன் மகத்துவத்தை உணர்ந்து, அதன் மேன்மையை உணர்ந்து நீ போராடி கேட்கவில்லை என்றால் அது உனக்கு கிடைக்காது. ஆண்டவர் சொன்ன காரியம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரை இயக்குறது தெரியுமா? அந்த 4 வீல் இல்லை, உள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த இன்ஜின் தான் என்ன செய்யுது? ஒரு வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை இயக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எதுன்னு கேட்டீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப பண்ணின அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை உனக்கும் எனக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம விரும்பி கேட்கறதில்ல, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம கேட்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினதை நம்ம என்ன செய்கிறோம்? அவரிடத்துல போய் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது உம்முடைய வசனத்தின்படி நான் கேட்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வாக்கு கொடுத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறும். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எனக்கு 18 வயதாக இருக்கும்போது ஒரு நாள் உட்கார்ந்து அழுது ஆண்டவரிடத்தில் போராடி கேட்டேன், ஆண்டவரே, உன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை எனக்கு ஊட்ட வேண்டுமாப்பா. அது ஒரு மத்தியான வேலை. என் வாழ்க்கையில் ரொம்ப கோழையாக இருப்பேன், பேச தைரியம் இருக்காது, எந்த காரியத்திலும் ஒரு தைரியமாக இருக்காது. இன்னைக்கு பார்க்குற நீங்கள் போதகர், அன்றைக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை ஊட்டினதால் என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய தனித்தால் ஆழ்த்துவம் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த மத்தியான வேளையில வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கினார். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தேன். அந்த நாளிலிருந்து இந்த நாள் பல வருஷங்களாய் தேவனுக்காய் எழும்பி தைரியத்தோடு ஊழியம் செய்கிற அதிகாரம், அபிஷேகம், வல்லமை, வரங்களை ஆண்டவர் என் மேல் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் ஒரு கோலையா நான் எப்படி உணர்ந்தேனோ
அப்படி உணர்ந்திருக்கலாம். என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? இந்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும்? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு வேண்டியது அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே அழைத்த போது அவன் மத்துக்கு வாயுள்ளவனாய் இருந்தான். எரேமியா ஆண்டவர் அழைத்த போது அவன் சிறு பிள்ளையாய் இருந்தான். தாவீதை அழைத்த போது அவனுக்கு இளைஞனாய் இருந்தான், 15 வயது தான். யோசேப்பை அழைத்த போது அவனுக்கு 17 வயது இளைஞன். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்க யார் என்பது முக்கியம் அல்ல. நல்லா கவனிங்க, நீங்க யார் என்பது முக்கியம் அல்ல, உங்களை அழைத்தவர் யார் என்பதுதான் முக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிதியோனே போ, ஹல்லேலூயா, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கு இருக்கிறது கொஞ்சம் பலம் தான், நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்க என்பது முக்கியமல்ல, உங்களை அனுப்புகிறவர் பெரியவர், உங்களை அனுப்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், என் ஆவியை உன் மேல ஊட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிற காரியம் பாருங்க. ஒரு அப்பா பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க? தகப்பன்களை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது மனதிருக்கும் உள்ளவங்க தகப்பன்மார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல பிதா உங்களுக்கு, தேவன் உங்களுக்கு இறங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தகப்பன்மார்களுக்கே உள்ள ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனதிருக்கம். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. தகப்பனா இருக்கிற அநேகர் உண்டு, தகப்பன் இல்லாமல் வாழ்ந்தவங்க யாருமே இல்லை. அவ பாருங்க, யோசித்து பார்க்கும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எதை எப்படி கொடுப்பாங்க? மனதுருக்கத்தில் கொடுப்பாங்க, அன்பினால் கொடுப்பாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவார், எப்பா நான் சம்பாதிக்கிறது, நான் ஓடுறது, நான் சேர்த்து வைக்கிறது, நான் கட்டுற வீடு, நான் வாங்குற எல்லா ப்ராப்பர்ட்டியும் உனக்குத்தானே. யாரை பார்த்து சொல்லுவார்? பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அவர் மரிக்கும் போது செய்கிற முதல் காரியம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வெல்த், அவருடைய வாழ்நாள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பொக்கிஷம் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் உயிர் எழுதி விட்டு மரித்து போகிறார். ஏன் தெரியுமா? பிதாவினிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வருகிற சுதந்திரம். இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, தேவனாலே பிறந்த மனுஷன் நான், புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, வேற எந்த காரியத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவன். வாய் திறந்து சொல்லுங்க, நான் தேவனாலே பிறந்தவன், நான் தேவனாலே பிறந்தவள். அதனால தான் அவர் சொன்ன காரியம் என்ன நோக்கி என்ன சொல்லணும்? நீங்க எப்படி கூப்பிடணும்? அப்பா. எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? சொந்த அப்பா, சரீர பிரகாரமான தகப்பனை கூட நம்ம அப்பா நான் சொல்ல மாட்டோம். ஆனா பரலோகத்திற்கு பிதாவை நோக்கி ஒவ்வொரு நிமிஷம் என்ன சொல்றோம்? அப்பா அப்பா அப்பா. அவர்கிட்ட வரும்போது எப்படி வரணும்? பிள்ளைய போல வரணும். பிள்ளைங்க எப்படி கேட்கும்? அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, தயவு செய்து எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீர்களா அப்படியே கேட்பாங்க. நேரம் வரும், டாடி ஒரு 10 ரூபா கொடு டாடி. இல்லையா? ஒரு 50 ரூபா கொடு டாடி. ஏன் அப்படி கேட்குது? உரிமை. ஹல்லேலூயா. மகனும் மகளும் மாத்திரம்தான் அப்படி பிதாவினிடத்தில் பேச முடியும். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசித்த எல்லாருக்கும் அவர் என்ன செய்தார்? குமாரத்திகளாகக்கூடிய வல்லமை, அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நீங்க குமாரன் குமாரத்தி ஆன உடனே நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு அடிமை போல அல்ல. எப்படி வருகிறோம்? பிதாவுடைய குமாரனாய் குமாரத்திகளாய் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அதிகாரத்தோடு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் கடந்து வருகிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவதான காரியம் நல்லா கவனிங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால், அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பியா? மீனை கேட்டா பாம்பு தூக்கி கொடுப்பியா? அல்லது முட்டையை கேட்டா அவனுக்கு தேலை கொடுப்பியா? ஆண்டவர் கேட்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம். இங்கே வேதம் சொல்லு, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. அவன் அர்த்தம் கேட்டீங்கன்னா, சிலர் வேண்டிக் கொள்வாங்க, சிலர் வேண்டிக் கொள்ள மாட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஏன் தெரியுமா பெற்றுக்கொள்வதில்லை? நீங்க கேட்கறது இல்லை. அதன் மகத்துவம் தெரியல, அது உன்னதம் தெரியல, அதனுடைய வேல்யூ தெரியல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை குறித்து எப்போ வேல்யூ நம்மளுக்கு தெரியுதோ அப்போ தான் அதை கேட்போம். ஹல்லேலூயா.
சாலமோன் கேட்ட, ஆண்டவரே ஞானத்தை கொடும். அவன் தங்கத்தை கேட்கல, வெள்ளியை கேட்கல, எதிரிகளின் உயிரை கேட்கல. வேதம் சொல்லுகிற அவன் கேட்ட காரியம் ஞானம். ஏன்னா அவனுக்கு அந்த ஞானத்தின் மதிப்பு தெரியும். அந்த ஞானம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவர் சொன்னா, சரியானதை நீ கேட்டப்பா. ஹல்லேலூயா. எலிசா கேட்டான் எலியாவின் இடத்தில், நான் உனக்கு என்ன? அவன் சொன்னா, உண்மையில் உள்ள ஆவின் அபிஷேகத்தை 2 மடங்கு எனக்கு தரணுமே. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? 2 மடங்கு ஆவின் அபிஷேகத்தை என் மேல நீங்க கொடுக்கணும் என்று கேட்டான். இன்னைக்கு நீங்க எதை கேட்குறீங்க? வேதம் சொல்ல காரியம், பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? இங்க இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகள், 35 வயது அது கீழே உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் நிச்சயமா நீங்க போராடி காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, கணவன் மனைவியா சேர்ந்து அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருடம் ஆண்டவருடைய வல்லமை பெறாமல் சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போற ஒரு மத கூட்டத்தில் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பிரித்தெடுக்கும்படியா விரும்புகிறா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியா விரும்புகிறா. மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. வேதம் அப்படியே சொல்லுகிறது, உலகத்தை ஆண்டவர் படைப்பதற்கு முன்பதாய் அது அந்தகாரத்தினால் நிறைந்திருந்தது, ஒழுங்கின்மயமாய் இருந்தது. ஆனால் ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஐயா அங்க ஒழுங்கு இல்ல, ஐயா அங்க இருந்தது இருள், அங்க ஒழுக்கமின்மை தான் இருந்தது, அங்க எதுவுமே சரியா இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, என் பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலை கூட அவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக பிசாசு சொல்லுகிற போய் என்ன தெரியுமா? நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான மனுஷன் அல்ல. சிலருக்கு பிசாசு சொல்லுகிற காரியம், நீ பரிசுத்தமா இன்னும் மாறினாதான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். நீங்க பைபிள் அப்படி போட்டிருக்குதா? நீங்க அப்படி காட்டுங்க, நான் ஊழியத்தை விட்டே போயிடுறேன். யோக்கியனுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி. அசுத்தமா இருந்தோம், நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, என்னுடைய சுயபலத்தினால் முடியாது, எனக்கு உங்களுடைய அபிஷேகம் தேவை என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவி. நீங்க பரிசுத்தமா இருந்தா உங்களுக்கு அதுக்கு பரிசுத்த ஆவி. உங்க தகுதியை வைத்து நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உமக்கான ஒரு நல்ல ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன், ஆகவே நம்முடைய பரிசுத்த ஆவியை கேட்கிறேன்னு சொல்லி நீங்க கேட்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அது ஒழுங்கின்மையான வாழ்க்கையா இருக்கலாம், ஒருவேளை அங்க இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். ஆனாலும் கேளுங்க, வேதம் சொல்லுகிற ஆவியான என்ன செய்தா? அசைவாடி கொண்டிருந்தா, ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தா. அவர் அசைவாடி கொண்டிருந்த போது ஆண்டவருடைய வார்த்தை உண்டாயிற்று. என்ன வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கடவுதாக. ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டாகிறதோ அங்கேதான் வெளிச்சம் உண்டாகும். எங்கே வெளிச்சம் உண்டாகிறதோ அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற பிசாசு ஆவிகள், அந்த ஹாரத்தின் சக்திகள், மாந்திரிகத்தின் சக்திகள், எல்லா பில்லிசுனிய சாபத்தின் ஆவிகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா தகுதியை பார்த்து அபிஷேகம் பண்ணுகிறவர் என்ன ஆண்டவர் அல்ல. உங்க இருதயத்தில் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்பா நான் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் உங்களுடைய அபிஷேகம் வேண்டுமே. எல்லா தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க. வாலிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் வேதாமத்தில் பலரை சிறிய வயதிலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ரொம்ப சின்ன பையனா இருந்தான். வேதாமம் சொல்லுகிறது, எரேமியாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவனிடத்தை சொன்ன காரியம், உன்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்தேன். கர்த்தருடைய ஆவி உன்மேல் வந்து இறங்கும் போது நீ எப்படிப்பட்ட மனுஷன் மாறுவாய் என்பதை இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. சாதாரணமான பாத்திரங்களை எடுத்து அபிஷேகத்தினால் நிரப்பி, அக்னியினால் நிரப்பி, வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மனுஷன் உன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். முகத்தை பார்த்து முகதாட்சணியம் செய்றவங்க மனுஷன் ஐயா, ஆண்டவர் அல்ல.
நீ மனுஷன் உங்க முகத்தை பார்த்து விலகி போகலாம், ஆனா உன்னுடைய இருதயத்தை உற்று நோக்குகிற ஆண்டவர், உன்னுடைய வாஞ்சை என்ன, உன்னுடைய மன விருப்பம் என்ன. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கள், ஆண்டவரே எனக்கு தங்கம் வெள்ளி பொண்ணு பதவி அந்தஸ்து எல்லாவற்றையும் விட எனக்கு தேவையானது உடைய அபிஷேகம் அப்பா. என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. வேதத்தில் சொல்லி இருக்கிறீங்களே, பரம பிதாவானவர் தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த காலையில் நீங்கள் கேட்டா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆண்டவரிடத்துல உரிமையை கேளுங்க, பிள்ளை போல வந்து கேளுங்க, அடிமை போல அல்ல. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்கப்பா. உங்க பிள்ளையா வந்து கேட்கிறேன். எப்படி வந்து கேட்கிறேன்? ஆமா, இன்னும் விட முடியாத பாவங்கள் இருக்கு, பரவாயில்ல, கேளுங்க முதல்ல பரிசுத்த ஆவியை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேகரை பார்த்துருக்கிறேன், ரட்சிக்க கூட படல, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க? இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் அறிக்கை செய்தாங்க. ஆண்டவர் அறிந்த குடும்பத்தில் அல்ல, ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் முதல் நாள் கூட்டத்தில் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசி ஆண்டவருக்காக எழும்பி ஊழியம் செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை வருஷமும் விசுவாசியா இருந்து கொண்டு நீ அபிஷேகத்தை பெறவில்லை என்றா ஒரு பயனும் இல்லை. மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நல்ல சப்தமா சொல்லுங்க, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. என்ன சப்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்து, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. நசரனாகி இயேசுவை மரித்தோரிலிருந்து எப்படி ஆண்டவர் உயிரோடு எழும்ப பண்ணினாரோ அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலவில் அது நடக்கும், இந்த காலவில் அது நடக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. 26 வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கை தலைகீழா மாறினது. காலம் தாழ்த்த வேண்டாம். பிரியமானவருடைய பிள்ளை, உன்னுடைய இருதயத்துக்குள் ஒரு அக்கினி கொளுத்தப்படுவதாக, ஒரு தாகம், ஒரு பேஷன். ஆண்டவரே உம்முடைய வல்லமை இல்லாமல், உம்முடைய ஆவின் அபிஷேகம் இல்லாமல், நீ வாக்கு பண்ணின அந்த அபிஷேகம் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னை நிரப்புங்க அப்பா. கேட்டு பாருங்க, இந்த காலையில் ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வா. அப்போஸ்தலர் ஆண்டவர் சொன்ன காத்திருங்கள். 8வது வருஷம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, சொல்லுங்க பலனடைந்து. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேர் பாருங்க, பவர் வேணும் இல்லையா? சொல்லுங்க பவர் வேணும். ஆமா, இல்லாட்ட கிறிஸ்தவனே கிடையாது. இயேசுவுக்கு முன்பாகவே மதம் இருந்தது, ஆராதனை இருந்தது, வழிபாடுகள் இருந்தது, பலி இருந்தது. ஆனால் ஒன்று தான் இல்லை, வல்லமை கிடையாது. ஏன் வல்லமை இல்லை? ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படாமல் இருந்தது. ஏலியின் நாட்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, பிரத்யட்சமான தரிசனம் யாருக்குமே இல்லை. ஆனால் வார்த்தையாகவே சத்தியமாகவே என் நசனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தா. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் வந்தது, ஆனால் சத்தியமும் கிருபையுமாய் மாம்சத்தும் ரத்தத்தோடு பிரவேசித்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பலன் இல்லை ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் பேய் பயமா இருக்கு, கெட்ட கனவா வருது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கோயிலுக்கு போறேன் பைபிள் படிக்கிறேன் ஆனால் கோழையா இருக்கேன். உங்களுக்கு வேண்டியது அபிஷேகம் ஐயா. உங்க வாழ்க்கையில் என்ன இல்லை? அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் எப்போ இருக்கிறதோ அப்பொழுதுதான் தைரியம் வரும். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். தெரியுமா? உள்ள இருக்கிறது யாரு? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவருடைய பேர் யூதாவின் ராஜசிங்கம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. யூதாவின் ராஜசிங்கம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஒரு புதிய பலன் ஐயா. ஒவ்வொரு நாளும் புதிய பலனை ஆண்டவர் கொடுக்க முடியும். உனக்குள்ளா இருந்து ஜீவ நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு
ஓடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் புசிப்பல்ல குடிப்பல்ல, அது எதுக்குரியது? வல்லமைக்குரியது. சொல்லுங்க வாய் திறந்து, வல்லமைக்குரியது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? பிரியமான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ஆனாலும் உலகம், மாமிசம், பிசாசு, துன்மார்க்கமான காரியங்கள் உன்னுடைய ஆவி மனத சிந்தனையை மேற்கொண்டு கொண்டு இருக்கிறதோ, அடிமையா இருக்கிறதோ? வேதத்தை கேட்கும் போதே சிலருக்கு அப்படியே தூக்க மயக்கமா இருக்கும் இல்லையா? இங்க மாத்திரம் இல்லை, வீட்லயும் அப்படிதான். பைபிளை திறந்து வச்சா என்ன செய்வாங்க? அப்போதான் கொட்டாய் வரும். ஒரு கண்ணாடி முன்னால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிசாசின் தாக்குதல் இருக்குதா இல்லையான்னு உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வேதாந்தத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு முக கண்ணாடி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் விடுற கொட்டாய் உங்களுக்கு சிந்தனை சிதறடிக்கப்படுவது அது சிரிப்பாக இருக்கலாம். உண்மையான காரியங்கள், உண்மையான காரியங்கள். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை வார்த்தையை படிக்க விடவே மாட்டேன். ஏன்னா வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவியினால் தான் வார்த்தையை கொடுத்தவர். எல்லா வார்த்தையும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் வேதாந்தத்தில் சொல்லிக்கிறது every scripture is God breathed. that means எல்லா வசனங்களும் தேவனுடைய சுவாச காற்றினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை கொடுத்தவரே பரிசுத்த ஆவியானவர். அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அப்பாட்ட கேட்கும்போது, உரிமையா கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அதான் பாருங்க 5வது வசனத்துல, நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? அவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது பிதாவின் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் வாக்கை நிறைவேற்ற 100% உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு ஜெபிக்கிற வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு பண்ணினதை நான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன போல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆகவே இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை கேட்கிறேன். உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற எனக்கு நீர் பரிசுத்த ஆவியை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் அநேகர் எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? அவிசுவாசத்தில் தான் ஜெபிக்கிறாங்க. கிடைச்சா பார்க்கலாம், கிடைச்சா நல்லது, கிடைக்கவே கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? விசுவாசம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். தேவனுடைய கிருபை. ஆனால் விசுவாசத்தை செயல்படுத்தி ரட்சிக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்வது? அதே போலதான் கிருபையின் மூலமாய் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தி தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமாய் 100% உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் என்று ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தில் ஜெபிக்கும் போது வாக்கு பண்ணினவர் அவர் வாக்கு பண்ணினதை 100% இந்த காலவேளையில் இந்த சபையை விட்டு நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னால ஒரு புதிய அபிஷேகத்தினால், வல்லமையினால், வரங்களினால் உங்களை நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிதா வாக்கு பண்ணினதை கேள். திருப்பிக் கொள்ளுங்க. கடைசியாய் 2வது அதிகாரம் எல்லாரும் கொஞ்சம் எழுமி நிற்கலாமா? வேதாமத்தை எடுத்துக்கொண்டு எழுமி நில்லுங்க. எஸ், சப்தமா வாசிக்க போறோம். ஆமென். வசனத்தை ஒருமனப்பட்டு சபையாய் சேர்ந்து சப்தமா அறிக்கை செய்யும்போது அல்ல விசேஷமான அபிஷேகம் உண்டு. படிக்கலாமா? 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிறந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19 விரைவாக.
1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். சப்தம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 19 1 முதல் 7 வரை படிக்கலாமா? அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10 ஹalleluya 34 இருந்து படிக்கலாமா? 34 இருந்து 38 வரை படிங்க. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திருந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையோ வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தால். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உட்காருங்க குயிக்கா. ஹalleluya. எவ்வளவு வல்லமை பாருங்க. ஒன்னா சேர்ந்து வேதாமத்தை படிக்கும்போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வாய் திறந்து சொல்லுங்க. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்க எத்தனை பேர் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை நிரப்பும்படியா விரும்புகிறார். உனக்கு தகுதி இல்லை, தகுதி இருக்கு என்பது பிரச்சனையே இல்லை. பாவிக்கு தான் பரிசுத்தம் தேவை. பலவீனமானவனுக்கு தான் பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. ஹalleluya. பிசாசு உன்னை குற்றப்படுத்த உன்னை அனுமதிக்காதே. நீ வாய் திறந்து கேளப்பா, உம்மை போல நான் வாழ ஆசைப்படுகிறேன். நான் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று
பவுல் எபேசு சிலர் பார்த்து கேட்டான், அவங்க இல்லை அப்படின்னாங்க. பரிசுத்த ஆவி இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. அநேகருக்கு தெரியுது. அன்னைக்கு கூட நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவி ஏதோ வல்லமை, ஏதோ அக்னி, ஏதோ பவர். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் தெய்வம். ஹல்லேலூயா. பிதாவை போல குமாரனை போல பரிசுத்த ஆவியானவரும் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் திருத்துவத்தில் ஒருவர். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து புறப்படுகிறதா அக்கினி, அவரிடத்திலிருந்து புறப்படுகிறதான் வல்லமை. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி அமைக்கும்படி விரும்புகிறார். இப்போ ஜெபிக்க போறோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்ட எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் இந்த காலவேளையில் சத்தியத்தை கேட்கிறவங்க எல்லார் மீதும் இயேசுவின் நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிற உன் மீது சகோதரனே, வசனத்தை கேட்கிற உன் மீது சகோதரியே, தேவனுடைய வல்லமை, அபிஷேகம், அந்த ஞானஸ்தானம் அக்னியினால் இறங்கட்டும். ஹல்லேலூயா. கோடையா இருந்த நாட்கள் போதும், பயந்திருந்த நாட்கள் போதும், ஒளிந்திருந்த நாட்கள் போதும். ஆண்டவர் தம்முடைய ஆவியை உன் மேல ஊட்ட விரும்புகிறார். இன்னிலிருந்து ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடிய விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்கணும், சிறு பிள்ளையை போல கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறா. தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிசாசு சொல்லுவான் இன்னைக்கு உனக்கு கிடைக்காது. சொல்லுங்க, அதிக நிச்சயமா கிடைக்கும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, அதிக நிச்சயமா கிடைக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையில சிலருக்கு வாயில புதிய பாஷையில் ஆண்டவர் கொடுப்பா. ஹல்லேலூயா. அது தெரிந்து படித்து பேசுகிற பாஷை அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? அது படிக்காம ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பாஷை. out of your belly shall flow the rivers of the Holy Ghost. உனக்குள்ளாய் இருந்து ஜீவன் நதிகள். என்ன சொல்ற பாருங்க, நதிகள் புறப்படுதான். ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில பேசுவது என்ன புறப்படுது? நதி. வறட்சியான எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனுடைய நதி உனக்குள்ளாய் இருந்து புறப்பட அது வல்லமையிலதான் இருக்கிறது. வாங்க மியூசிஷியன்ஸ், வாங்க குயிக்கா. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? வேதாமெல்லாம் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும், சத்தியத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அருமையான ஐயா அம்மா, இன்னைக்கு ஒரே மனதாய் ஒரே சிந்தனை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை ஊட்டுங்கப்பா, உடைய வல்லமையை ஊட்டுங்கப்பா, உடைய அக்கினியை ஊட்டுங்கப்பா. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிப்ரவரி மாதம் அங்கே மேல் வீட்டு அறையில் நாங்கள் இருந்தோம். ஹல்லேலூயா. அந்த நாளை நினைத்து பார்த்தேன். அந்த இடத்துல எப்படி தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி அந்த நாள் ஊட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அதன் மூலம் உலகம் முழுவதும் இன்னைக்கு சீஷர்கள் உருவானார்கள். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் உங்களில் சிலரை ஆண்டவர் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எடுத்து சென்று அவர் பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாயா? ஜெபிங்க பாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோகமமனசி அலபபா பாபா லனனன சந்தரரி பபனஷே லை மாகோனனசே லை மம மமமோ ரங்கனதி அலபபா பாபா. வாயில திறந்து நல்லா துதிங்க. எப்படி நான் பெற்றுக்கொள்வேன்னு கேட்டா, நீங்க துதிக்க வேண்டும், விசுவாசத்தை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கிறேன். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த காலவேளையில அவரை நோக்கி கேட்கிற உனக்கு அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. கதரம்மா, கதரையா, சகோதரே சகோதரியே, வெக்கப்படாம சிறுபிள்ளைய போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நீர் என்ன நிரப்பலன்னா நான் வாழ முடியாது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது நீ பலனடைந்து பேசு 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 சபை. ஓ ராமா மாமா லேக்கா மாமா. நிறுத்தமே, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிமா கஷியல பாபா பாபா. தேவனுடைய ஆவி உன் மேல் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே அனைவருக்கு ஆண்டவர் அந்நிய பாஷையில கொடுப்பா. உன்னுடைய நாவில் புதிய பாஷைகள் உண்டாக பேச ஆரம்பி. பயப்பட வேண்டாம், விட்டு கொடுத்து பேச ஆரம்பி. ஹல்லேலூயா. இந்த சபை ஓர் ஆவிக்குரிய ராணுவமாய் இந்த பட்டணத்தில் மாறட்டும்.
இந்த சபையில் உள்ள எல்லாரும், ஓ சிறு பிள்ளைகள், வாலிய பிள்ளைகள், வயது வரை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டு, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, அக்னியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு, நுகங்களை உடைக்கிற அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய ராணுவமாய் மாற ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வாராக. கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க அம்மா, வெக்கப்படாதீங்க. சொல்லுங்க, அப்பா, அப்பா, பிள்ளையா கேட்கிறேன், மகனா கேட்கிறேன், மகளா கேட்கிறேன். ஆண்டவரே, அடிமையை போல் அல்ல, எனக்கு வாக்கு பண்ணினதை கேட்கிறேன், எனக்கு நீங்க தருவேன்னு சொன்னதை கேட்கிறேன். லோக்கா மாமா லிமாமா அந்த மேல் வீட்டறையில இதே நாளில் 2000 வருடங்களுக்கு முன்பதாய் இதே நாளில் அந்த மேல் வீட்டறையில் சடிதியாய் இடி முழக்கம் போல அக்னி நாவுகளோடு இறங்கின அந்த அபிஷேகம் வானத்திற்கு பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இன்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜூபிலி ரிவைவல் சபையின் மக்கள் மீது இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. ஆண்டவர் நிரப்ப ஆரம்பித்து விட்டார். அநேகருக்கு புதிய பாஷைகள் உண்டாயிருக்கிறது. புதிய பாஷைகளை பேச ஆரம்பி. உன்னுடைய நாவில் புதிய பாஷைகளான கொடுத்து கொண்டிருக்கிறார். லோக்கா மாமா 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 துதி 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 தேவப்பிள்ளை. ஓ ராக்கா மாமா மாமா மாமா, உனக்குள்ளா இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் அபிஷேகம், வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் அபிஷேகம் இறங்கி இறங்கி கொண்டிருக்கிறது. கொன்னேலியின் வீட்டில் இறங்கினாதே அபிஷேகம். ஓ லோகா மாமா 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 லோகாரி அலபபோ எலிகோனா சிக்கிரி அலபபா. அந்நிய பாஷையில பேசு. லேக்கே மாமா, புதிய பாஷைகள் உன் நாவில் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஓ ஃபயர், 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 ஃபயர். ஓ ஃபயர், 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 ஃபயர். சிறிய ஆலயத்தில் அக்கினி இறங்கட்டும். பெற்றுக்கோ. சிறிய ஆலயத்தில் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உன்னை தொட ஆரம்பித்து விட்டார். பரிசுத்த ஆவி உனக்குள்ளாய் வரும்போது, உன்மேல் இறங்கும் போது, ஓ நுகங்களை உடைக்கிற அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும். பலன் அடைந்து லோகாமா நா கோரியா. கேளுங்கம்மா, கேளுங்க. மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன். வாலிப தம்பி தங்கச்சி கேளு, கேளுங்க. எலிசாவை போல கேளுங்க. இரட்டிப்பான வல்லமை வேணுமாப்பா. ஓ கதறி கேளுங்க. ஆண்டவரே, கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ ராமா சேகேலா பாபா பாபா பாபா. ஓ ரிமா மாமா 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 மாமா. ஓ கீழ இருந்து அக்கினி பற்றி பிடித்து மேல எழும்பிக் கொண்டிருக்கிற அபிஷேகம். மாமா 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 லே மாமா மாமா, உன்னுடைய உள்ள காலில் இருந்து அக்கினி எழும்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கோ. Yes, 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 yes. Thank you, Lord. Yes, yes. Fire, 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 fire. அக்கினியை பேசுகிறேன். அக்கினி ஜுவாலையாய் நீ மாற வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரனே, தேவனுடைய ஊழியக்காரியே, நீ ஒரு அக்கினி ஜுவாலை. எரிகிற அக்கினி, எரிகிற அக்கினி ஜுவாலை. பிசாசின் வல்லமைகள் உன்னை கண்டு பயந்து நடுங்கி விலகி ஓட வேண்டும். இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் என்று சொன்னது போல உன்னுடைய நாமத்தை பிசாசுகள் உச்சரித்து உன்னை குறித்து பயப்பட வேண்டும். Fire, 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 fire. பெற்றுக்கொள். Fire. சிறிய ஆலயத்தில் அக்கினி, அக்கினி. சிறிய ஆலயத்தில் அக்கினி. Yes, yes. Oh, rakoma mama mama. Lema kona si me me me. சிறிய ஆலயத்தில் பின்னால இருந்து அக்கினி புறப்படுகிறதை பார்க்கிறேன். ஹalleluya. பின்னால வாசல் படிக்கிட்டு நிக்கிறவங்க, அங்க இருந்து அக்கினி புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. முன்னால் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள். முதல் வரிசையில் நிக்கிறவங்க வரைக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தொட்டு கொண்டு இருக்கிறது. Yes. Glory. Glory. Yes. Yes.
ஹalleluya. இன்னொரு முறை கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. படிப்படியா அபிஷேகத்தை உயர்த்தி கொண்டுட்டே போகிறார் ஆண்டவர். ஹalleluya. கை வலிச்சாலும் பரவாயில்ல, கையை உயர்த்தி கொள்ளுங்க, பரவாயில்ல. ஹalleluya. ஒன்றும் ஆயிடாது. எஸ் எஸ். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கண்களை வைத்துக் கொள்ளுங்க. எஸ் எஸ். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் பிரசன்னத்துக்காய் நன்றி. Thank you for your weight of your glory. மகிமையின் கனத்திற்காய் நன்றி. கனமா இறங்கியிருக்கிற மகிமை, லேசான மகிமை இல்ல. கனம் 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 கனமா இறங்கியிருக்க மகிமை. லோக்காரபா லேக்காரபாபா, கனத்த மகிமை. thickness of God's glory is here. கனமான மகிமை, லேசான மகிமை இல்ல, கனமான மகிமை. எஸ், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ், லைக் wave upon wave. அலைக்கு மேல அலை இறங்கி கொண்டிருக்கிறது, அலைக்கு மேல அலையா. எஸ். ஓ ஃபயர். மகிமை மகிமை மேகத்துல கால் எடுத்து வை. ஹalleluya. மோசே எப்படி முகமுகமா தரிசித்தானோ அப்படியே தரிசிக்கிற ஒரு வல்லமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ். ஃபயர் 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 ஃபயர். எஸ், ஃபயர். எஸ். glory glory glory. எஸ். roko mama mama lima konatia lima ikamo kanadiande ibahanna say rikamo natiandere riba likona sandere riba labo ikamo kanadia. yeah 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 yeah. oh fire fire. oh what a savor, what a wallamai. yes எஸ். நான் உங்கள் மத்தியில் உலாவி, உங்கள் மத்தியில் உலாவி, நான் ஜூபிலி ரிவைவல் சபையில் உலாவி, ஓ ஜனங்கள் மத்தியில் உலாவி, வரிசைகளுக்கு இடையில உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன். ஓ இயேசுவே, நீரப்புங்கப்பா. ஹalleluya ஹalleluya. நீரப்புங்கப்பா, புங்கப்பா என்னையே உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா. சொல்லுங்கம்மா ஐயா. உந்தனாவி அபிஷேகத்தா ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா 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 என்னையே. நிரப்புங்கப்பா 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 என்னையே. உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா என்னையே. உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா என்னையே. உந்தனாவின் உந்தனாவி அபிஷேகத்தா நிரப்புங்கப்பா என்னையே. Mama canadiande limba canadiande riba lima mama sene mama lama conese lima canadia la baba. Hallelujah. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற சுவாமி, உன்னை அபிஷேகித்தவர் வல்லமையில கத்த, உன்மேல் தங்கியிருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அது வல்லமையின் அபிஷேகம், நுகங்களை உடைக்கிற அபிஷேகம்,
பிசாசின் கிரியைகளை நிக்கரகம் பண்ணுகிற அபிஷேகத்தை இந்த காலவில் தேவன் உன் மீது ஊற்றிருக்கிறார். எஸ் 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 எஸ். இந்த அபிஷேகத்தை கொண்டு நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். இந்த அபிஷேகத்தினால் நீ நிரம்பி கரங்களை வைக்கும் போது வியாதியஸ்தர் சொஸ்தமாவார்கள். உன் கை குட்டப்படுகிற இடத்துல கூட கர்த்தருடைய வல்லமை விளங்கும். உன்னுடைய நிழல் படுகிற இடத்துல கூட மக்கள் சுகமாவார்கள். ஓ ரிகா பாபா, வாய்த்திருந்து துதிங்க துதிங்க துதிங்க. Yes, let it happen, let it happen. I prophesy, I decree and declare in the name of Jesus. சபையே, தேவனுக்காய் எழும்பு. Hallelujah. மனுஷரை பிடிக்கும்படி இந்த வருடத்துக்குள்ள 2 மடங்கு இந்த சபை மாறப்போகிறது. Hallelujah. மனுஷரை பிடிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை ஆண்டவர் உன் மேல ஊட்டி இருக்கிறார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிற சுவாமி, கன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.